நீங்கள் விரும்பிய நாட்டிற்கு போகலாம், நீங்கள் விரும்பிய தொழிலை செய்யலாம், லட்சோப லட்சங்களில் சம்பாதிக்கலாம். அதுக்கு பிறகு வாழ்க்கை ஆகா ஓஹோ என்று சொல்லி செல்ல போகிறது. இப்படியான ஆசை வார்த்தைகளை கூறி யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் இப்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதுவும் சாதாரணமான விஷயம் இவர் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக 30 கோடி ரூபாவை சுருட்டி இருக்கிறார். வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்று மோசடி செய்து. இப்படி ஒரு சம்பவம் 2 நாட்களுக்கு முன்பாக இடம்பெற்று வவுனியாவைச் சேர்ந்த 4 பேருடைய முறைப்பாடுகளும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 4 பேருடைய முறைப்பாடுகளும் என்று சொல்லி ஒரு நாளில் 8 முறைப்பாடுகள் கிடைக்க உடனடியாக யாழ்ப்பாண நிதிசார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்தார்கள். அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் உடனடியாக இவருக்கு ஓடுவதற்கு ஒளிவதற்கு வழியில்லை. இருந்தாலும் பகீரத பிரயத்தனப்பட்டார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போனது. அரியாலையைச் சேர்ந்த அந்த நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு தொடர்ந்து 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் இப்போது தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அவர் இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பாக ஆராய்கின்ற போது 30 கோடி ரூபாவை எப்படி சுருட்டியிருப்பார் என்று பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிடும் போது எக்கச்சக்கமான விஷயங்கள், அதிர்ச்சியானவை இப்போது வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. இவர் காலாகாலமாக இப்படியான வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்று சொல்லியும் பல பேரை ஏஜென்சியாக இருந்து அனுப்பி வைக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கொடுத்தால் மட்டும் போதும், நீங்கள் போய் இறங்கியவுடன் மிகுதி பணத்தை தாங்க என்று சொல்லி ஒரு பெரிய டீலை போட்டு பலரிடம் இவ்வாறு பணத்தை கறந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிய வந்திருக்கிறது. இது ஒரே நாளில் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் ஒட்டுமொத்த இலங்கையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் இப்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் என்கிற பெயரில் இயங்குகின்ற சில நிறுவனங்கள், அதே போல வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறோம் என்கிற பெயர் வழியில் இயங்குகிற சில தனி நபர்கள், இப்படியானவர்களால் ஏமாற்றப்படுகின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் இந்த மாதிரியான சம்பவங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு மாற்று வழி என்ன என்று சொல்லி கேட்டால், நாங்கள் சூதானமாக இருந்து கொள்வது, நாங்கள் விழிப்புணர்வோடு இருந்து கொள்வது. யாராவது எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி கோடி கோடியாய் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டுக்கு வாருங்கள், ஒரு சில லட்சங்களை செலவழித்தால் போதும் என்று சொல்லி எங்களை மண்டையை கழுவுகின்ற வேலையை செய்கிறது அல்லது மூளை செலவை செய்கின்ற வேலையை யாராவது செய்ய முனைந்தால் அவர்களிடமிருந்து தூரமாக இருந்து கொள்வது அல்லது அவதானமாக இருந்து கொள்வது, இப்படி எங்களை புலம்ப வைக்காமல் காப்பாற்றும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பு கொழும்பு கிரிபத்கொட பகுதியிலும் பெண்மணி ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி 8 லட்சம் ரூபாவை கொள்ளையடித்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். இவரும் இதே போமத்தை பின்பற்றி இருந்தார். அது மட்டும் கிடையாது, குருநாகல், கொழும்பு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, புத்தளம், மன்னார் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே ஒரு ஊருக்கு 10-15 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கள் மத்தியில் வெளிநாட்டு மோகம் இருக்கிறது. பிழை கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை, நல்ல பொருளாதாரத்தை, நல்ல ஒரு இயல்பு நிலையான வாழ்க்கையை அல்லது சந்தோஷமா கையில பணம் புரளுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணுவது, யோசிப்பது, அதற்காக முயற்சிப்பது பிழை கிடையாது. ஆனால் பிழையான நபர்களிடமும் பிழையான நிறுவனங்களிடம் போய் சிக்கிக் கொண்டால் இருக்கின்ற பணம், பொருள், சொத்து, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே இல்லாமல் போய் கடைசியில் புலம்பிக் கொண்டு நீதிமன்றமும் வீடுமாக, போலீஸும் வீடுமாக இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வரும் என்கின்ற யதார்த்தம் முதலில் எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவித்திருக்கிறது. உத்தியோகபூர்வமற்ற அல்லது சந்தேகத்துக்கிடமான முறையில் அல்லது பிழையான வழிகளில் உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி யாராவது முனைந்தால் அவர்கள் தொடர்பான அத்தனை தகவல்களையும் எங்களுக்கு அறியத்தாருங்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். 0112-288-22-8 என்ற நம்பருக்கு உடனடியாக உங்களுடைய புகார்களை நீங்கள் அழைத்து தெரிவிக்க முடியும். 24 மணி நேர சேவையாக அது சேவையில் இருக்கும் தொலைபேசி இலக்கம். இது மட்டும் கிடையாது, நீங்க நேரடியாகவும் விசிட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பேசக்கூடிய அளவுக்கு இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பல முனைகளில் உங்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இதனால் சொல்ல வருவது 30 கோடி ரூபாவை சுருட்டி இருக்கிற அந்த யாழ் நபர் இதற்கு முன்பாகவும் பல்வேறு இடங்களில் சிக்கி இருக்கிறார். அது பெரிய அளவில் தெரிய வரவில்லை. இந்த பிரச்சனை இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அவர் பற்றி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பலரும் சமூக வலைத்தளங்களிலும்
எழுதவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏற்கனவே செய்திருந்தால் அல்லது யாரோ ஒருவர் ஏற்கனவே புகார் அளித்திருந்தால் இது எப்போதும் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்லை, சட்டம் பிழை விடுகின்ற தருணத்தில் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் என்பதற்கு இந்த நபரும் ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறார். எனவே யாரும் யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள். நாங்கள் ஏமாறக்கூடியவர்கள் என்று சொல்லி எப்போது இனம் காட்டி கொடுக்கிறோமோ அன்றைக்கு எங்களுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்கு பலர் தயாராக இருப்பார்கள். இதனால் வெளிநாட்டு மோகத்தால் உங்களுடைய உள்நாட்டில் கூட நீங்கள் இருக்க முடியாத இயல்பு நிலையை, உங்களுடைய அழகான வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள்.